சரவணன். தமிழ்நாட்டுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷனை பற்றி சில தகவல்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். ஸோ மக்கள் வந்து இப்போதைக்கு இருக்கிறனால ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஓட்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வர டேட்டாவை கையில் எடுத்துக்கோங்க, அனலைசிஸ் பண்ணுங்கள், தவறே கிடையாது. உங்களுடைய மார்க்கும் உங்களுடைய கேட்டகரியும் எந்த இடத்துக்குள்ளே போக போகிறோம், இங்கே என்ன வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றிலாம் நிறைய பிளான் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா, நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் எம்பிபிஎஸ்ன்னு தேடும்போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு செலவின தொகைகள் ஆகிற மாதிரி இருக்கே, அந்த செலவின தொகைகள் வந்து வேறு எங்கேயாவது படிக்க முடியாதா? முக்கியமாக வந்து அப்ராடுக்கெலாம் போகிறதுலேருந்து நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஒரு எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் நம்ம போகிறோன்ற மிகப்பெரிய ஹேர்டல் இருக்குது. அப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு மொழியில் லோ பட்ஜெட் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் போக முடியாதா, போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி நிறைய தடவை வந்து இது தேடுதலை இருந்தோம். ஸோ பல டைக்கு ட்ரை பண்ணுறதுக்கு அப்புறம் நான் வந்து வேறு ஸ்டேட் போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்மளோட யூடியூப் தளத்தில் உத்தரப்பிரதேஷ் போய் அங்கே இருக்கிற அனைத்து கல்லூரிகளுடைய ஏறி இறங்கி அங்கே இருக்கிற கல்லூரியுடைய தகவல்களை சேகரித்து யூடியூப்பில் நிறைய வீடியோக்களை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த கல்லூரியை பற்றி நான் பெருசாக பேச போகிறதில்ல. பட் அதோடைய ப்ராசஸ்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம், அங்கே இருக்கிற சிஸ்டம் என்ன சொல்லுது, தமிழ்நாட்டில் இருக்கிற சிஸ்டம், பக்கத்து மாநிலம் இருக்கிற பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாதிரி டிக்ளேர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இப்போ பாண்டிச்சேரி இருக்கிற என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃப்ரீ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் ரவுண்டில் 2 lakhs கட்ட சொல்லுவாங்க. தேர்ட் ரவுண்டில் ஃபுல் ஃபீஸுமே கட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய. இப்போ நீங்கள் கடைசி ஸ்ட்ரீட் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணலான்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோக்கால் இருக்குது. அப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நீங்கள் டெபாசிட் கட்டணும், கெட்டிங் அலாட்மெண்ட், நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும், ஃபீஸ் கட்டணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு சில ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ நான் மெயினாக கவர் பண்ண வந்தது வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கிற கல்லூரிகளில் என்ன மாதிரிலாம் பண்ண போகிறாங்க, அங்கே இருக்கிற ஒரு உத்தரப்பிரதேஷ் கவுன்சில் வந்து எப்படி மானிட்டர் பண்ணுறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இதை பற்றி நிறைய சொன்னதுனால இதை நான் வந்து தெரிந்த விஷயங்களை சொல்லாமல் இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு விஷயம் தெரியுதுனால் அதை நான் சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை தேடுற மாணவர்களுக்கு நம்ம வழி நடத்தணும். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய முயற்சி. அந்த இடத்துல நான் பார்க்கப்படுவது உத்தரப்பிரதேஷ் எம்பிபிஎஸ் அட்மிஷன் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் ஜஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி கொடுத்தாங்க. நார்மலாக அவங்க எப்போதுமே கொடுக்கும்போது ஹிந்தியில் தான் கொடுப்பாங்க, இங்கிலீஷ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமே நான் பல போராட்டங்களுக்கு அப்புறம் அதை உட்காந்து எடுத்து, ஹிந்தி படிச்சிங்களா சார்? நான் ஹிந்தி படிக்கலைங்க. ஹிந்தியை வந்து நான் என்ன பண்ணேன், இங்கிலீஷில் மாற்றி அதோட இருக்கிற ப்ராஸ்பெக்ட்லாம் ஸ்டடி பண்ணி ஒரு நோட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அதை தான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ நார்மலாக அங்கேயும் வந்து எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி 4 ரவுண்டு கவுன்சிலிங் இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துட்டு அதுலேருந்து கவுன்சிலிங் கண்டக்ட் மாதிரி அங்கே கிடையாது. எவ்ரி ரவுண்டு, ஒவ்வொரு ரவுண்டு கவுன்சிலிங்லையுமே புதுதாக யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அங்கே ஒரே ஒரு கேட்டகரிஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு ஆன்லைனில் சில பேசிக் நீடட் டாக்குமெண்ட், +2 முடித்தாதான் நீட் எக்ஸாம் எழுத முடியும், நீட் எக்ஸாம் எழுதியிருந்தால் தான் எம்பிபிஎஸ் போக முடியுன்ற ஒரு பேசிக் க்ரைட்டீரியா மட்டும் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதை வெரிஃபை பண்ணிடுவாங்க. அது வெரிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் வந்து நோடல் ஆஃபீஸ். ஸோ அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது நோடல் ஆஃபீஸ் ஒன்று ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. அந்த நோடல் ஆஃபீஸும் கூட நமக்கு கொஞ்சம் ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரியான ஒரு நோடல் ஆஃபீஸ் தான் பெட்டர்மெண்ட். இங்கேருந்து போகிறோம், ஒரு ஃப்ளைட் ஏறுறோம், இறங்கினோடனே பக்கத்தில் அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டரில் இருக்கிற நோடல் ஆஃபீஸ் தான் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கல்லூரியில் போய் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அதை வந்து நேரில் போய் கம்யூனிகேட் பண்ண தேவையில்லை, ஆன்லைனில் வெரிஃபை பண்ணால் போதும். அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிவிடுவாங்க. இங்கே நார்மலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு 2000 மேனேஜ்மெண்ட் கோட்டா கட்டணும். கவர்மெண்ட் கோட்டா பற்றி நம்ம எந்த டிஸ்கஷனும் இல்லை, ஈவன் நமக்கு அது தேவையும் இல்லை. ஸோ வி ஹாவ் டு கோ ஃபார் டோட்டலாக கிட்டத்தட்ட 35 கல்லூரிகள் இருக்கிறாங்க. சரிங்களா? அங்கே எம்பிபிஎஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுற 35 ப்ரைவேட் கல்லூரிகள். சரிங்களா? அதில் மைனாரிட்டி கல்லூரிகள்லாம் கொஞ்சம் ஃபீஸ் அதிகம். ஒரு தீர்த்தங்கையர் இது மாதிரியான ஒரு மைனாரிட்டி கல்லூரிகள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 18 lakhs per year, 17 lakhs per year. ஒருவேளை அந்த 18 lakhs கட்டக்கூடிய ஒரு பணம் ஃபினான்ஷியல் இருக்கிற தமிழ் மாணவராக இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் ஏன் நாங்கள் போய் படிக்கணும், இங்கே படிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களோன்றதுக்காக அந்த கல்லூரியை நம்மளாம் எடுத்துட்டோம். ஒரு 6 கல்லூரியில் விட்டுறங்க. சரிங்களா? ஸோ 35 6 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29 கல்லூரிகள். லாஸ்ட் இயர் வரைக்கும் 25 நான் மைனாரிட்டி கல்லூரிகள் இருந்தாங்க. 2024 ஈவன் என்எம்சியில் கூட இன்னும் புது கல்லூரிகளுடைய அப்டேட்டோ அப்ரூவலோ கொடுக்கல. ஆனால் யூபியில் 4 கல்லூரிகள் நாங்கள் அப்ரூவலே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ராஸ்பெக்டஸ்லேயே கால்களுடைய நேம் டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. 2 கல்லூரிகள் 50 சீட்டை வச்சோம், ரிமைனிங் 2 கல்லூரிகள் 150 இடங்களோடையும்
யூபியில் 4 புது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் 4 காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஓப்பன் பண்ணிட்டு தான் அவங்க ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்தாங்க. ஸோ ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கவுன்சிலிங்க்கு வரும். அப்போ 4 புது கல்லூரிகள், அப்போ கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் இயர் 25லேருந்து இப்போ 29 கல்லூரி, கிட்டத்தட்ட 6000 சீட் வந்து ப்ரைவேட் காலேஜில் இருக்குது. அதில் வந்து இந்த மைனாரிட்டி கல்லூரிகளில் சீட்டெல்லாம் ஒதுக்கப்பட்டோம்னா மினிமம் ஒரு 5000 இடங்கள் வந்து அந்த கல்லூரியில் லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் படிக்க முடியும், படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தேடி எத்தனையோ மாணவர்கள் எங்கிட்ட வந்துட்டு போயிட்டீங்க. சும்மா 100+ மாணவர்கள் யூபி ரிலேட்டடாக அவ்வளோ கொஸ்டின்ஸ் ஃபோன்லையும் கேட்டீங்க. நேரில் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபோனில் எனக்கு அந்தளவுக்கு நான் கண்டென்ட் கொடுத்துருக்க மாட்டேன். நேரில் வந்த மாணவர்கள் கல்லூரியை பற்றி நிறைய தகவல்கள் கொடுத்துருப்போம். ஸோ அது எல்லாமே மிக விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சொல்லப்போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஷெடியூலை தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு 2 நாள் கொடுப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அதே போல் நம்ம இங்கே எம்சிசி நாம்ஸ் மாதிரி தான். நீங்கள் 2 lakhs கட்டி டெபாசிட் பண்ணி கலந்துக்கணும், அலாட்மெண்ட் வாங்கணும். அலாட்மெண்ட் வாங்கிட்டால் கண்டிப்பாக போய் நோடல் ஆஃபீஸ் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். அது மாதிரிலாம் ஃபுல் ஃபீஸையும் கட்டணும். 2மே கட்டிட்டு, ஒரு வேளை அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல சார், நான் வந்து வேண்டான்னு நினைக்கிறேன், எனக்கு இல்லை, ஒரு வேளை என் ஊர்லேயே கிடச்சிச்சு அப்படின்னாலும் அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி, சரிங்களா, ஜஸ்ட் 48 hours அதை வந்து உடனே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நோடல் ஆஃபீஸ், எந்த நோடல் ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணீங்களோ அந்த நோடல் ஆஃபீஸ், எந்த காலேஜுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, நோடல் ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணி திரும்ப ரிசைன் பண்ணிங்கன்னா அந்த டெபாசிட் அமௌண்ட்டும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் ரிட்டர்ன் ஆகிடும் அப்படின்றது அவங்க எப்போதும் பேசிக்காக ஃபாலோ பண்ணுறது. இது வந்து அப் டு செகண்ட் ரவுண்ட் வரைக்குமே இவங்க அவுட் டு ஃபாலோ. தேர்ட் ரவுண்டில் ரெசிக்னேஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே எப்படி அதே மாதிரியோ அங்கே மாதிரி தான். ஸோ ரெசிக்னேஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க. வேணும்னா ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த டெபாசிட் மட்டும் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. மற்றபடி பெரிய பணம் இழப்பு இல்லை. பெரிய பணம் இழப்புனால உங்களை பொறுத்தவரை எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ப்ராப்பரான ஹேண்டலிங் இல்லை அப்படின்னா டெபாசிட்டை லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே நோடல் ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்குது, அவங்கள்ட்ட ப்ராப்பராக போய் எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா ப்ரோட்டோக்காலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தெரியாத இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக அது தொடர்பு கொண்டு அதற்கு மேலும் தகவலை தெரிஞ்சுக்கிட்டு மிக குறைவான செலவில் படிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ரைட். அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் 2000 ரூபாய் கட்டணும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதை வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. 2 லட்ச ரூபா டெபாசிட் கட்டணும். இந்த அமௌண்ட் ரீஃபண்டபிள் ஆஃப் த எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங். இஃப் கெட்டிங் சீட் அவர் நாட் கெட்டிங் சீட். ஒருவேளை டென்டல் வேணால் 1 lakh கட்டினா போதும். கண்டிப்பாக தமிழ் மாணவர்களுக்கு 1 lakh கட்டுற மாதிரி அவசியம் இருக்குது. ஏன்னா டென்டல் அங்கே தேடுதல் இல்லை. இங்கேயே சூப்பரான சான்ஸ்லாம் இருக்குது. வெறும் 3 லட்சம் 2 லட்சம் படிக்கிறதுக்கே பிடிஎஸ் இருக்காரு. நாங்கள் போக மாட்டோம். ஸோ நோடல் சென்டர் அனெக்சர் 1ல ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அது பேஸ் பண்ணி நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நார்மலாக அப்லோட் பண்ண வேண்டியது 10th +2 ஈவன் ஸ்கோர் கார்டு, இது மாதிரியான ரிலவெண்ட் டாக்குமெண்ட் அவங்க கண்டிப்பாக கேட்கலாம். லாஸ்ட் இயர் அவ்வளோதான் கேட்டாங்க, நம்ம மாணவர்கள்ட்ட அவ்வளோதான் கேட்டாங்க. பட் இந்த வருஷம் ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் சாய்ஸ் லாக்கிங் ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்தவரை இப்போ ரவுண்டு கவுன்சிலிங் அவங்கள இப்போ எப்படி நடத்துவாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க, சாய்ஸ் செலெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க, லாக் பண்ண சொல்லுவாங்க. லாக் பண்ணலன்னா அதை சாய்ஸ் செலெக்ஷனாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அலாட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம சாய்ஸே பண்ணலாம், லாக் பண்ணலாம்னு கூட இங்கே வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதை வந்து ஆட்டோமேட்டிக் லாக்காக கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி பண்ண மாட்டாங்க. செகண்ட் ரவுண்டு நீங்கள் வந்து ரெசிக்னேஷன் பண்ணணும். அதாவது வந்து ஒரு காலேஜ் சீட் எடுத்துட்டீங்க, போய் ரிப்போர்ட் பண்ணுறீங்க, ரிப்போர்ட் பண்ணி ஃபீஸும் கட்டிட்டீங்க, இட்ஸ் ஓவர். மேபி திடீர்னு உங்களோட எண்ணங்கள் மாறுது, ஐயோ வேண்டாம், நம்ம இங்கே வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு காலேஜ் கிடைக்குது, நான் இங்கே வந்துடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக 2 டேஸ்க்கு முன்னாடி, பிஃபோர் த 2 days மஸ்ட் 48 hours டைம் மஸ்ட் ரிப்போர்ட் இந்த நோடல் ஆஃபீஸ். ஸோ அது இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத மறந்துடாதீங்க. இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் 11 லட்சத்துலேருந்து 13 லட்சத்துக்குள்ளே இருக்கலாம். வெறும் 4.5 வருஷம் தான் டியூஷன் ஃபீஸு, ப்ளஸ் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் 1.5 lakh, மிஸ்கலனஸ் ஃபீஸ் 85,600 ரூபாய். மிக மிக குறைவான செலவில் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு அடுத்து நம்ம லோயராக ஃபீஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து யூபி ஐடென்டிஃபை பண்ணுறோம். நான் இப்போ காலேஜோட லிஸ்ட்டு அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நான் வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன். பழைய வீடியோக்குள்ளே எடுத்து பார்த்து முயற்சி பண்ணுங்கள். சம்மந்தமான சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் ஒரு வார்த்தை கூப்பிட்டு கேளுங்க. மேபி இது ரைட் டைமான்னு எனக்கு தெரியல. நான் யூபி பற்றி நிறைய பல விஷயங்கள் பேசுனாலும் இந்த டைமில் சொல்லணும்னா எப்போ நான் சொல்கிறது. அதனால் அதே போல் இதில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம், உத்தரப்பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட் கிடைச்சாதான் உண்டு. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் கட் ஆஃப் ரொம்ப 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 ஹையராக இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடைக்கலன்னா செகண்ட் ரவுண்டில் வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய காம்படிஷன். இன்னும் கூட ஒரு சில புள்ளி விவரம் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் 80,000 பேர் 75,000 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூபியில் 1,44,000 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நான் அவேர்னஸ் ஆஃப் சரௌண்டிங் பீப்புள் எய்தர் ஆல் ஓவர் இந்தியா, நார்த் சைடில் இருக்கிற நான் அவேர்னஸ், பார்ட்டிசிபேஷன் குறைவாக இருக்கிறது, இதெல்லாம் பார்த்து நான் சொல்லும்போது ஃபஸ்ட் ரவுண்டில் வி கான் டிசைட்.
ஸோ எப்போதுமே நீங்கள் எப்போ டெசிஷன் எடுக்கணும்னா நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட் வரட்டும். ஸோ 8ஆம் தேதி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. மேபி 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். 10ஆம் தேதி வச்சுக்கோங்க. 10ஆம் தேதியிலேருந்து அதிகபட்சம் ஒரு 5 நாள் டைம் எடுக்கும். 15, 16 ரேங்க் லிஸ்ட் வரலான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரவுண்ட் போட்டு இந்த ரேங்க் லிஸ்ட் வரும்போதே we have some idea வேர் இட் இஸ் யுவர் ஸ்டாண்டிங். நீ எந்த இடத்துல நிற்கிறன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். எந்த ஃபைனான்ஷியல் பட்டன்னு தெரிஞ்சிடும். அப்போ உடனே அன்றைக்கி டிசிஷன் எடுங்க. அந்த டிசிஷன் எடுத்ததுன்றது ஒரு வேலை யூபியாக இருக்குன்ற மாதிரி ஐடியா பண்ணிங்கன்னா கம்மன் மீட் மீ ரிலேட்டடாக அதை பற்றி ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். இங்கே படித்தாலும் மற்ற மாநிலங்கள் படித்தாலும் ஒன்று தான் நான் பார்க்கிறேன். ஸோ என்னுடைய நோக்கம் ஒரு வெரே சிம்பிள். மருத்துவ படிப்பை எடுக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், குறைவான செலவில் படிக்கணும், மார்க்கு ஒரு நல்ல தரமான கல்லூரி குறைவான ஃபீஸில் பொருந்துகிற பட்சத்தில் அடுத்த லெவல் போட்டக்கூடாது. ஆனால் அதிகமான ஃபீஸுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது குறைவான ஃபீஸில் இருக்கிற விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஸோ அந்த இடத்துல திஸ் இஸ் சொசைட்டி கேப், சொசைட்டி நீடட். ஸோ அதை நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் சரியாக சொல்லியிருக்கிறதா நான் பார்க்குறேன். இது நிலக்கடை எனக்கு நிறைய பெற்றோர்களும் மாணவர்களும் நேரடியாக பார்த்தது எனக்கு சந்தோஷம். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். சரிங்களா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது தேடுதல் இருக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.